ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 51 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 10th பேட்டில் வந்து பிகின் பண்ணிடுவார் கெக்கோ. இதுக்கப்புறமா ஷிகமாரு வந்துட்டு சேரப் பண்ணுவா, ஈனோ வந்துட்டு குண்டான்னு சொல்லி கத்துவா. இந்த இடத்துல சோஜி வந்துட்டு இந்த மேட்சை சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் கவனிச்சுக்கிறேன் ஈனோ அப்படின்னு சொல்லுவான். இதை ஆப்போசிட்லேருந்து பார்த்துட்டு இருக்க டாசோ வந்துட்டு நீ சீக்கிரமாக முடிச்சுட்டு போயாட குண்டு பையா அப்படின்னு சொல்லுவான். பேண்டேஜ் போட்ட மண்டையா இருறா அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எக்ஸ்பேன்ஷன் ஜுட்ஸு பண்ணி அதுக்கப்புறமா அந்த தாய் ஜுட்ஸு ஸ்டைல் பண்ணுவான் இல்லையா, அவனோட தலை கை காலெல்லாம் உள்ள தள்ளி ஹியூமன் பவுல்டருங்கிற அந்த ஜுட்ஸு பண்ணுவான். காது ஓப்பன் அப்ல இருந்தால் தானே அந்த டிவைஸை வச்சு அவனால் அட்டாக் பண்ண முடியும். இப்போதான் தலையே உள்ள போயிடுச்சாச்சு, இதுக்கப்புறம் அவனால் எப்படி அட்டாக் பண்ண முடியும் தான் சோஜி அண்ட் ஷிகமாரு 2 பேத்துக்கான தாட்டுமே இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமா சோஜி அட்டாக் பண்ணுவான். டாசோவும் அங்கே எங்கேன்னு சொல்லி மாறி மாறி ஓடிட்டே தான் இருப்பான். ஒரு டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செவுத்துக்கிட்ட நின்றுட்டு இவன் அட்டாக் பண்ணுறக்கு வரும்போது அந்த செவுத்தை விட்டு நகர்ந்து போயிடுவான். இந்த செவுத்துலேயே பார்த்தீங்கன்னா அடிச்சு சோஜி மாட்டிக்குவான். இதுக்கப்புறமா என் காது தான் மூடி இருக்குல்ல, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சோஜி நக்கல் பண்ணிட்டு இருப்பான். டாசோ சிம்பிளா அவனோட கையை வச்சு சோஜியை குத்திட்டு அவன் டிவைஸ்ல சும்மா அந்த அவனோட விரலை வச்சு லைட்டா தட்டுவான். டோட்டலாவே சோஜி அன்கான்சியஸ் ஆயிருவான். மனுஷனோட உடம்புல 70% ஆஃப் வாட்டர் இருக்குல்ல, அப்படி வாட்டர் பாத்தீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அந்த வகையில் எடுக்கும்போது ஹியூமன் பாடியில சவுண்டுங்கிறது ஈஸியாவே டிரான்ஸ்மிட் ஆகும்ல, காதுங்கிறது மட்டும் அவசியம் இல்ல. அந்த விஷயத்த தான் டாசோ சோஜி கிட்ட சொல்லுவான். இந்த பேட்டல்ல டோசு ஜெயிச்சிருவான். ஒரோச்சிமாருவோட பிளானை தெரிஞ்ச டோசோ அவனை லார்டு ஒரோச்சிமாருன்னு கூப்பிடவே மாட்டான். சோஜிக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லி மெடிக்கல் டீம் போனப்ப கூட பாத்தீங்கன்னா எனக்கு பீஃப் தான் வேணும் அப்படின்மா, இதுதான் எங்க சோஜி அப்படின்மா ஷிகமாரு. இதுக்கப்புறமா ஆசுமா வந்துட்டு சரி அவனை பாபிக்யூக்கு தான் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. இந்த இடத்துல எல்லாத்துக்குமே தோன்ற விஷயம் என்னன்னா இந்த பேட்டல்ங்கிறது ரொம்ப நேரமே நீடிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. இந்த இடத்துல கெக்கோ இருந்துட்டு 3rd எக்ஸாம்க்கான பிரிலிமினரிஸ் இந்த இடத்துலயே முடியுது அப்படின்னு சொல்லுவாரு. எ ஷேடோ இன் டார்க்னஸ் டேஞ்சர் அப்ரோச்சஸ் சாஸ்கே அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அகாடமில இருக்க இருக்கா நருட்டோ பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. இருக்கா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாரு, வா நம்ம வெளியே ஓடலாம் அப்படின்னு கோனாமரு சொல்லுவான் ஃப்ரெண்டு கிட்ட. அதை கண்டுபிடிச்சிருவாரு. நான் பாத்ரூம் போகணும்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். பொய் சொல்லாதரா அப்படின்பாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரிலிமினரிஸ்ல ஜெயிச்ச எல்லாருமே இருப்பாங்க சாஸ்கேவை தவிர. எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல கக்காஷி கிட்ட சக்குரா வந்துட்டு சாஸ்கேவை பத்தி கேட்க வருவா. உன்னை விட நானும் தான் அதிகமா கவலைப்படுறேன், சரி நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், நீ ஃபைனல் ரவுண்ட்ஸ்க்கான டீடைல்ஸ் வாங்கிட்டு எனக்கு கொண்டு வந்து தரையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிருவாரு. ஹொக்காகேக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க 5 லீஃப் வில்லேஜ் ஷினோபி இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 சாண்ட் வில்லேஜ் ஷினோபி, ஒரே ஒரு சவுண்ட் வில்லேஜ் ஷினோபி இருப்பான். இதுக்கப்புறமா ஒரோச்சிமாரு காபுட்டோ கான்வர்சேஷனை காட்டுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காபுட்டோ பிரிலிமினரிஸ்ல முடிஞ்சு வச்சு ஃபைனல் ரவுண்டுக்கு போக போறாங்க விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இவங்களோட மிலிட்டரி பேஸை ஃபார்ம் பண்றதுக்கு மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த் மேல மட்டும் தான் எல்லாத்துக்குமே கவனம் இருக்கு. அதை மட்டுமே வளர்த்திக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. எல்லா நேஷன்ஸுமே அவங்களோட மிலிட்டரி அப்புறம் அவங்களோட லேண்ட்ஸ் எப்படி அதிகப்படுத்தலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும்தான் ஃபோக்கஸ்டா இருக்காங்க அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு வந்துட்டு காபுட்டோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல மெயினா அவங்க 2 பேருமே பேசிக்கிற விஷயம் என்னன்னா, காபுட்டோ மெயினா ஒரோச்சிமாரு சொல்றது என்னன்னு சொல்லுவானா, நீங்க தானே இந்த ஃபைட் வரக்கான எல்லா காரணமுமே, இதுக்கப்புறமா எல்லா ஹிடன் வில்லேஜஸுமே அடிச்சுக்க ஆரம்பிக்க போறாங்க, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் நீங்க பண்ண போறீங்கிறதெல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் நீங்க போக பாருங்க, அது எதுக்காக காபுட்டோ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரோச்சிமாரு கிட்ட சொன்னான்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாஸ்கேவை அந்த ட்ரிகர்ல அழுத்தும் போது ஒரு புல்லட் போகும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு புல்லட்டா யூஸ் பண்ண போறோம் கரெக்டான்லாம் கேட்பான். எல்லா விஷயத்தையுமே கரெக்டா கெஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவான் ஒரோச்சிமாரு. இதுக்கப்புறமா காபுட்டோ வந்துட்டு நான் சாஸ்கேவோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த 3 கெனின்ஸ் வந்தானுங்க, சவுண்ட் வில்லேஜ் கெனின்ஸ், அவனுங்களை வேணுக்குனே தான் என்ன அட்டாக் பண்ண வச்சு அவங்களோட பவர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது மூலமா நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன், அதுலயும் குறிப்பா நீ என்ன நம்பவே கிடையாது, அதுவும் இப்போ வரைக்குமே அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல ஒரோச்சிமாரு என்ன விஷயத்த சொல்லுவானா, காபுட்டோவை அவனோட ரைட் ஹேண்ட் மேன் சொல்லி தான் கூப்பிடுவான். அதுன்னு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவனோட சைலன்ஸ், இந்த விஷயங்களை நான் ஏன் பண்றேன்னு சொல்லாம இருக்கேன்னா அதுவுமே உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். இந்த இடத்துல மெயினா பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு வந்துட்டு சாஸ்கேவை நீ ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி காபுட்டோ கிட்ட விட்டுருவான். என்ன ரீசன்னாலனா இப்ப பாத்தீங்கன்னா அவனோட கஸ்மாக்ல சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அவனோட ஹார்ட்குள்ள இருக்க ஏதாவது ஒரு டார்க் டிசைரை வந்து நீ வெளியே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்குவானுங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஒரோச்சிமாருவை உறுத்திக்கிட்டு இருக்கும். அது என்னங்கிற விஷயத்த வெளியே சொல்லாம இருப்பான். காபுட்டோ தான் இருந்துட்டு அது நருட்டோ உசுமாக்கி அவன் தானே அப்படின்னு சொல்லி
கேட்பான். கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு ஒரோச்சிமாரும் அப்ரிஷியேட் பண்ணுவான். என்ன ரீசன்னால இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நருட்டோவை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, நருட்டோ வந்து ஓவர்டேக் பண்ணிக்கிறக்காக கிடையாது, சாஸ்கே தான் இந்த இடத்துல குறிப்பா ஒரோச்சிமாருக்கு தேவை. இப்ப சாஸ்கேக்கு பாத்தீங்கன்னா யார் மேல வெஞ்சன்ஸ் இருக்கு? இட்டாச்சி மேல. அவன் குடும்பத்தையே டோட்டலா அழிச்சவன் மேல அவனுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு. அவன் அதை தீர்த்துக்காக தான் ஓடிட்டு இருப்பான். அப்படி பார்க்கும்போது சாஸ்கேவோட மனசுல பூராமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே மோசமான டிசைர்ஸ் தான் இருக்கும். இதே டைப்ல அடுத்து ஆல்டர்னேட்டிவா பார்த்தோம்னா நருட்டோ இருப்பான். அவனோட ஹார்ட் அண்ட் மைண்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சாஸ்கேவுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், ஆல்டர்டான மாதிரி. அப்படி இருக்கும்போது இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்றதுக்கு மட்டும் விடாத, மெயினா நருட்டோவை இவன் பக்கத்தால நெருங்கக்கும் கூட விட்டுறாத அப்படிங்கிற மாதிரியான ஆர்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு கொடுப்பான். இந்த இடத்துல ஒரோச்சிமாருக்கு ரொம்பவுமே ஒரு விஷயம் கியூரியஸா இருக்குன்னா, அது சாஸ்கேவோட பாடியை நம்ம எப்போ ஓவர்டேக் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். இந்த இடத்துல காபுட்டோ வந்துட்டு கிளம்பி போவான். நான் பண்ற விஷயங்கள்ல உனக்கு பிடிக்கலனா என்ன இந்த ஃபார்ம்ல உன்னால கொல்ல முடியாது, வேணா சாஸ்கே இப்ப சின்ன பையனா இருக்கான் இல்லையா, இப்பவே அவனை கொன்று என்ன அது கொன்னதுக்கு சமம் தான். இப்போ இருக்க ரேஞ்சில் நீ என் கூட பேட்டில் பண்ணிலாம் ஜெயிக்க முடியாது, என்ன டிஃபெண்ட் பண்ணணும்னா நீ அந்த வேலையை பண்ணலாம், நீயும் கக்காஷியும் சேம் லீக்ல தான் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்துல ஒரோச்சிமா சொல்லுவான். இப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கும், காபுட்டோ வந்து கக்காஷிக்கு ஈக்குவலா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பீங்க. இதெல்லாம் போக போக பார்ப்போம். இந்த இடத்துல காபுட்டோக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும், எங்க நம்மளை இது இங்க சண்டைக்கு கூப்பிட்டுருவானுங்க மாதிரி. இல்ல உங்க கூட சும்மா விளையாண்டேன், சரி ஓடு ஓடு போய் வேலைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் மேல எப்பவுமே நம்பிக்கையா தான் இருக்கேன், உன் மேல ட்ரஸ்ட்டுங்க நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா அந்த பேட்டில் நடந்த அரேனாக்குள்ள காட்டுவாங்க. இந்த இடத்துல ஹொகாகே தான் நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவாரு. அவர் மெயினா சொல்ற விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் வர ஃபைனல் எக்ஸாம் வந்து இன்னையில இருந்து ஒரு மாசம் கழிச்சு நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. எல்லாருமே என்ன இது இப்ப நடக்காதா, இங்கேயே நடக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. இல்ல உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் டைம் வேணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஏகப்பட்ட பேர்த்தோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, இதை பார்க்கறக்கான கூட்டத்தை சேர்த்தணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஏதாவது ஒரு வில்லேஜ்ல இருந்தெல்லாம் நிறைய பேர்த்தெல்லாம் சமன் பண்ணணும் இல்லையா, முக்கியமான ஆட்கள் எல்லாம், அதுக்கான டைமும் தேவைப்படும். அதே மாதிரி நீங்க இதை கத்துக்கிறக்காகவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் கூட டைம் யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல ஹொகாகே சொல்லுவார். நருட்டோ இருந்துட்டு இது ஒன்றும் நமக்கு வெக்கேஷன் கிடையாது, இந்த டைம் பீரியட்லாம் நம்ம கரெக்டாக வைஸாக யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை ட்ரைனிங் எடுத்து இந்த பேட்டில் எப்படியா நம்ம வின் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். காபுட்டோ ஒரோச்சிமாரு கிட்ட இருந்து கிளம்பி வந்திருப்பான் இல்லையா, பார்த்தீங்கன்னா சாஸ்கேவை ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்திருப்பான். அங்கே இருந்த ஆன்பு பிளாக் ஆப்ஸ் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணி உள்ள போவான். இந்த இடத்துல ஒரோச்சிமாரு வந்துட்டு ஒருவேளை சாஸ்கேவை கொன்றுவானோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு போய் சாஸ்கே முன்னாடி தான் வச்சுட்டு இருப்பான் காபுட்டோ. இந்த இடத்துல கக்காஷி வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவாரு. இதுக்கப்புறமா ரெண்டு பேத்துக்குள்ளான கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருக்கும். நீ ஒரு சாதாரண கெனி இல்லைன்னு நான் நினைச்சேன், ஏன்னா ஆன்பு பிளாக் ஆப்ஸே போட்டிருக்கே அப்படின்னு நினைப்பாரு. காபுட்டோ சொல்ற விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறமா நீங்க ஒரு 10 பேர்த்த நிறுத்தி வைக்கணும், இந்த மாதிரி யாரும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா காபுட்டோவை கூட்டிட்டு போய் விசாரிச்சோம்னா எல்லா உண்மையும் வந்துட போதுங்க மாதிரி கக்காஷி சொல்லுவான். அது என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவான். என் கூட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கக்காஷி கேட்பாரு. நீ லீஃப் மெடிக்கல் காப்ஸோட சீஃபோட சன் தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. காபுட்டோ யாக்குஷி அதான் அவன் பேரு. இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு இடையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு கான்வோங்கிறது இருந்துட்டு இருக்கும். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா காபுட்டோ வந்துட்டு எப்படி பார்த்தாலும் இங்க நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கேவோட கழுத்துல அவனோட குணாயை வைப்பான். இதையுமே பாத்தீங்கன்னா கக்காஷி ஈஸியாவே டிஃபென்ஸ் பண்ணிடுவாரு, எல்லாத்தையும் தடுத்துருவாரு. பார்த்தா விழுந்து கிடந்த ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருந்து காபுட்டோ எந்திரிப்பான். பாத்தீங்கன்னா கக்காஷி இதை வந்து ஃபர்ஸ்டே ரியலைஸ் பண்ணி அவரோட ஷேடோ க்ளோன்ஸை நிக்க வச்சிருப்பாரு. இந்த இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா காபுட்டோ மாட்டிக்கிட்டான்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கமா ஜன்னலை உடைச்சிட்டு ஜம்ப் ஆயிடுவான். பாத்தீங்கன்னா ஆன்பு பிளாக் ஆப்ஸ் கெட்டப்ல தான் இருப்பான். காபுட்டோ ஒருத்தன் டிஃபீட் ஆகி கீழே விழுந்து கிடப்பான். பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடி. இது பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் டெக்னிக் தான், ஒரு ஜுட்சு தான், டெட் சோல் ஜுட்சுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு டெட் பாடியோட ஹார்ட் பீட்டை பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஹார்ட் பீட் வர மாதிரியும், அந்த டெட் பாடியோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா காபுட்டோ ஃபேஸ் மாதிரியும் கொண்டு வந்து அதை வந்து அவனோட சக்ரா யூஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணி அந்த பாடியோட மூவ்மெண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுவான் காபுட்டோ. இந்த ஜுட்சு பாத்தீங்கன்னா காபுட்டோ மட்டும்தான் யூஸ் பண்ணுவான் இந்த டோட்டல் நருட்டோ சீரீஸ்லேயே. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கக்காஷி நோட் பண்ணிட்டு இவன் எல்லாத்தையுமே தெளிவாக பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைப்பாரு. கக்காஷி மைண்ட்ல ஓடுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்க மாதிரி நான் எப்பவும் இருக்கக்கூடாது, நான் என்ன கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவார். இதுக்கப்புறமா அரேனாவுக்குள்ள காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹொகாகே இருந்துட்டு ட்ரைனிங் நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. சீக்கிரமா சொல்லுங்க, எங்களுக்கு ட்ரைனிங் போறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்ட்டு நருட்டோ கத்திட்டு இருப்பான். பாத்தீங்கன்னா ஆங்கோ கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுல இருக்க பேப்பர்ல ஒன்னு மட்டும் எல்லாத்தையுமே எடுக்க சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அதை ஓபன் பண்ணும்போது அதுல நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்போனன்ட்டுக்கு இந்த மாதிரி தான், இந்த நம்பர் இருக்கவங்க இந்த ஆப்போனன்ட்டோட ஃபைட் பண்ணணுங்கிற மாதிரி வந்து டீடைல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. என்ன வெறும் நம்பரா, வெறும் நம்பரை வச்சு எப்படி அப்படிலாம் ஆப்போனன்ட்லாம் கொடுக்குறீங்கிற மாதிரி தான் சிக்கமாரு திங்க் பண்ணுவான். இந்த பேட்டில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்ட்ஸ்ல நருட்டோ சாஸ்கேக்கான ஆப்போனன்ட்ஸை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நருட்டோக்கு ஆப்போனண்டா யார் வரான்னு பாத்தீங்கன்னா நெஜி வருவான். அதே மாதிரி சாஸ்கேக்கு ஆப்போனண்டா காரா வருவான். சக்குராவுக்குமே பாத்தீங்கன்னா காரா
கூட தான் சாஸ்கேக்கு பேட்டில் வரணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா. அதே மாதிரி நருட்டோவும் அதே விஷயத்த தான் யோசிப்பான், இவன் கூடயா சாஸ்கேக்கு மேட்ச் வரணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கேள்வி வருது, இந்த மாதிரி ஃபைனல் ரவுண்டு சொல்லி வைக்கிறாங்க பேட்டில் பண்ணணும் அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் நிற்கிறான்ல அவன் மட்டும்தான் சுன்னியன் ஆக முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் இல்லையா. சேம் அதே கொஸ்டினை தான் பார்த்தீங்கன்னா ஷிகமாரு கேட்பான். அதுக்கு ஒக்காகே சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேலண்ட்ஸ் வந்து எல்லா ஜட்ஜஸுமே பார்ப்பாங்க, நான் அப்புறம் காசேகாகே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷினோபி லீடர்ஸில் நிறைய பேர் வருவாங்க, அவங்க எல்லாருமே உங்களை எக்ஸாமைன் பண்ணுவாங்க, பார்த்துட்டு இவங்க உங்களை சுன்னியன் ஆக்கலான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெமாரி இருந்துட்டு அப்போ எல்லாருமே சுன்னியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்பா. வாய்ப்பு இருக்கு, ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் யாருமே சுன்னியன் ஆகாமல் போறக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவார். ஒக்காகே வந்துட்டு எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிடுவாரு, அடுத்த மாதம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு காராவை தான் யோசிச்சு பார்ப்பான், போய் இவனுக்கு சாஸ்கேக்குமா மேட்ச் வரணும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா சாஸ்கேவை ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலான்ட்டு நருட்டோ போய் கேட்பான். விசிட்டர்ஸ்லாம் போக முடியாதுன்னு சொல்லி செம்ம ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும். நருட்டோ ஹாஸ்பிட்டலும் கூட பார்க்காம கத்திட்டு இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ககாஷி வந்துருவாரு, இது ஹாஸ்பிட்டல்ரா கொஞ்சம் வாய்ஸை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நருட்டோ வேகமாக ஓடி வந்து ககாஷி நான் உங்கள்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் நீ ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு என்ன கூப்பிட்றதுக்கு தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமா அப்படின்னு சொல்லுவான். இல்லை எனக்கு வேற சில விஷயங்கள் இருக்கு, அதை நான் பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதே மாதிரி உனக்கு வேற ஒரு ட்ரைனரை வந்து நான் பிடிச்சி வச்சிருக்கேன், அவர் தான் உனக்காக வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ககாஷி சொல்லுவாரு. ஓஹோ அப்படியா விஷயம், அப்போ நீங்க சாஸ்கேக்கு தான் ட்ரைனிங் கொடுக்க போறீங்க, நான் உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நருட்டோ பயங்கரமா கத்துவான். இவர் இப்படி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காத, நான் உனக்காக ஸ்பெஷலாக வேற ஒரு ட்ரைனரை அலாட் பண்ணியிருக்கேன், அவர் என்னை விட பெட்டராகவே உனக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவார் ககாஷி. யாரா அந்த ட்ரைனர்னு திரும்பி பார்த்தோம்னா நம்ம எபிசு சென்சே. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோனஹமருவை வந்து கூட்டிட்டு போறதுக்கு வந்து நருட்டோ கிட்ட தோத்து போயிருப்பார் இல்லையா. ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவையும் ஹாரம் ஜுட்ஸுவையும் ஒன்னா போட்டு நருட்டோ டிஃபீட் பண்ணிப்பான் இல்லையா, அந்த சென்சே தான். பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தோன்னையுமே இவன் க்ளோசட் பர்வர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்துவான். இந்த க்ளோசட் பர்வர்ட்னா ஒரு மனசுக்குள்ளே இந்த ஒரு வக்கரத்தை வச்சிருக்கவனுன்னு அர்த்தம். அதை கேட்ட அவருக்கு என்னடா இது இவ்வளோ அவமானப்படுத்துறான் அப்படின்னு நினைப்பாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったコラさ、破れたラブレタ持って吸ったコラさ、や